எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 15 ஹவர்ஸ் லாகின் பண்ணி ஸ்விக்கியில் மேக்ஸிமம் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 1800 ஓட்டலாம், ஒரு 550 இன்சென்டிவ் போடுவாங்க, ஒரு 2300 வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டால் ஓட்டலாம். பட் இன்றைக்கி சரி ஓகே ஒரு 15 ஹவர்ஸ் ஓட்டலான்னா சரி இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். சொல்ல மறந்துட்டு எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ தான் ரம்ஜான் முடிஞ்சு ஆர்டர் ஓட்டுறேன். சரி நம்ம ஓட்டுறது இன்றைக்கி ஒரு வீடியோவாக போடலான்னா இந்த சண்டே நம்ம முடிவு பண்ணி போடுறேன். இன்றைக்கி டேட் வந்து 14 ஏப்ரல். சரி இந்த வீடியோவில் நான் எப்படிலாம் ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறேன், எப்படி பிக்கப் பண்ணிட்டு எப்படி டெலிவரி பண்ணுறதுன்னா அந்த வீடியோவில் அதையும் சேர்த்து பார்க்கலாம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். வண்டி வந்து எலக்ட்ரிக் பைக் தான் ஓட்ட போகிறேன். சார்ஜ் வந்து ஃபுல்லாக இருக்குது, கரெக்டாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ தான் போடுறான். 57 ரூபா போட்டிருக்கான். இந்த கடை பாரதி மெஸ்லேருந்து போட்டிருக்கான். சரி அங்கே போய் பிக்கப் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஃபுட்டை. நான் பாரதி மெஸ் அண்டை வந்துட்டேன். ஃபுட்டை பிக்கப் பண்ணியாச்சு. இதில் வந்து வெரிஃபை கோடு கேட்கும். அதில் அவங்க பில் தராதில் வந்து நம்ம அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கேருந்து சைதாப்பேட்டை போட்டிருக்கான். 57 ரூபா ஓகே தான். 10 ரூபா 15 ரூபா சர்ஜி போட்டிருக்கான். இப்போது நார்மலாக 4 கிலோமீட்டர் வந்து 20 ரூபா போடுவான். 15 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டதால் வந்து 4 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு 35 ரூபா வரும். இப்போ 57 ரூபா போட்டிருக்கான். சைதாப்பேட்டை வந்துட்டோம். பெரிய பில்டிங்கு 10 மாடி வரைக்கும் இருக்குது. அதில் 5வது மாடி. சரி போய் கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம். ஃபஸ்ட் ஆர்டர் முடிஞ்சுது. டெலிவரி கம்ப்ளீட் தரேன். அதில் அமௌண்ட்டு காட்டும் எவ்வளோ போட்டு இது பண்ணியிருக்கோன்ட்டு. சுற்றிக்கிட்டே இருக்குது. சரி கெட் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டேன். பாருங்களேன், 2 ஹவர் 6 நிமிஷம் ஓட்டி ஒரே ஆர்டர் தான் ஓட்டியிருக்கேன். 57 ரூபா ரொம்ப ஸ்லோ. ஏன்னா நார்மலாகவே 2 ஹவருக்கு எப்படியும் ஒரு 100 ரூபா மேலேயாவது ஓட்டலாம். 57 ரூபா தான் ஓட்டியிருக்கேன். 2வது ஆர்டர் போடுறான். 42 ரூபா போட்டிருக்கான். ஸ்டார் பாக்ஸ் ஆழ்வார்பேட்டில் இருக்குது. சிஎம் வீட்டுக்கு பின்னாடி இருக்குது. அந்த கடையில் போட்டிருக்கான். அக்செப்ட் பண்ணுவோம். அக்செப்ட் பண்ணிட்டேன். கஃபே அமெரிக்கோ லார்ஜ் ஸ்டார் பாக்ஸ் வந்துட்டேன். சரி உள்ளே போய் பிக்கப் பண்ணிக்கலாம். பிக்கப் பண்ணிட்டேன். இன்னும் ஓடிபி தராதாலும் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வெயில் வேறு இப்பயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு ஃபோட்டோ ஃபுட்டை தான் ஃபோட்டோ எடுக்கணும். கையில் ஃபோன் இது பண்ணுறதால நான் வந்து ஏதோ ஒன்று ஃபோட்டோ எடுக்கிறேன். பட் ஓடிபி போடணும். ஓடிபி போட்டால் தான் நம்ம கரெக்டான ஆர்டர் வந்து எடுக்கிறோமான்ட்டு தெரியும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிடலாம். எம்ஆர்சி நகர் 4.5 கிலோமீட்டர் போட்டிருக்கான். சரி அப்படியே போவோம். போர் அடிக்குது வேறு. இப்போயே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதாலே ஆர்டர் ஸ்லோவாக இருந்தாலே வந்து ரொம்ப கொஞ்சம் போர் அடிக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. வண்டியில் வந்து ஸ்டாண்ட் இல்லை ஃபோன் வச்சு இது பண்ணுறதுக்கு. சரி கையில் வச்சு பண்ணலான்னு பார்த்தா கூட ரொம்ப தூரம் ஓட்ட முடியல. அதான் வண்டி பேக்குள்ளே வச்சிட்டேன். அதனால தான் ஃபுட்டேஜ் வந்து இப்படி இருக்குது. வெயில் வேறு இப்படி இருக்குது. சர்ஜி வேறு மத்தியானம் 40 ரூபா போட்டிருக்கான். 11 to 3. ஸ்நாக்ஸில் வந்து 3 to 6 வந்து 10 ரூபா போட்டிருக்கான். அப்பார்ட்மெண்ட் வந்துட்டேன். இன்னைக்கு தமிழ் வருஷம் பிறப்பது தான் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதை பாருங்கள், 17 மாடி இருக்குது இந்த லிஃப்டில். கொடுத்துட்டேன். 11வது மாடி. டெலிவரி கம்ப்ளீட் தந்துடலாம். கம்ப்ளீட் கொடுத்துட்டேன். 42 ரூபா. 2 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். பாருங்கள் 99 ரூபா. வெரி ஒஸ்ட். ரொம்ப கம்மி. மயிலாப்பூருக்குள்ளே போயிட்டேன். சரி இன்னும் போடல ஆர்டரு. போட்டான். எங்கே போட்டிருக்கான்? கற்பகம்மாள் மெஸ் போட்டிருக்கான். சரி அங்கே போய் பிக்கப் பண்ணிட்டோம். ஒரே ஒரு பொங்கல் தான். அந்த கடையில் வந்து ரேட்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஒரு பொங்கலே வந்து 150 ரூபா. ஏன் அவ்வளோ ரேட் விற்கிறாங்கன்னு தெரியல. ஒரு வடையே வந்து 65 ரூபா மேலே வரும். அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு பக்கத்தில் தான் போட்டிருக்கான். 35 ரூபா. ஏன்னா 4 கிலோமீட்டர் வரைக்கும் 20 ரூபா, 15 ரூபா சர்ஜின்றதால போய் கொடுத்துட்டோம். டெலிவரி கம்ப்ளீட் தந்துக்கலாம். நெக்ஸ்ட் எங்கே போடுறான்னு பார்க்கலாம். 35 ரூபா வந்துடுச்சு. 3 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். அடுத்த ஆர்டர் 4வது ஆர்டர் வருது. அதுவும் 35 ரூபா தான் போட்டிருக்கோம். ரத்னா கேஃபே. இந்த கடையில் வந்து சாம்பார் தாங்க ஸ்பெஷலு. இந்த கடைக்குள்ளே போனாவே சாம்பார் தான் ஊற்றி குடிப்பாங்க. இட்லி கொஞ்சோண்டு தான் இருக்கும். சாம்பார் தான் நிறைய. ஐயோ 6 ஐட்டம் தருவாங்களா? எவ்வளோ போய் பார்க்கலாம். ஓகே போனோடனே ரெடியாக இருந்துச்சு. பிக்கப் பண்ணிட்டேன். இங்கே டெலிவரி எம்ஆர்சி நகருங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் தான்.
இந்த இதுலேயும் எதோ 10வது மாடி வரதெல்லாம் 10 மாடிக்கு மேலே தான் வருது. என்னன்னு தெரியலையே இன்னைக்கு. 4 ஆர்டர் முடிஞ்சிடும். 4வது ஆர்டர் கம்ப்ளீட். இப்பயே வெயில் அடிக்குது. இப்போ கத்திரி மாதம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்கும் வெயிலுன்னு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் போல். இதுவும் சுற்றிக்கினே இருக்கும். 35 ரூபா போட்டிருக்கான். அடுத்த ஆர்டர் எங்கே போகிறான்னு பார்க்கலாம். 4 ஆர்டர் தாங்க ஓட்டிருக்கேன். இந்த டைம்க்குலாம் வந்து 8-9 ஆர்டர் மேலே தாண்டி இருக்கும். ஏன்னு தெரில. 69 ரூபா பரவாயில்ல, நல்ல அமௌண்ட்டு. திருவான்மையூர் போட்டிருக்கான். மாமி டிஃபன் அக்செப்ட் பண்ண போ. பக்கத்துலேயே தான் போட்டிருக்கான். சரி கொடுத்துட்டோம். பிக்கப் பண்ணியாச்சு. இங்கேயும் இந்த கடைலாம் வந்து ஃபுட்டு ரெடியாக தாங்க இருக்கும். ஒரு சில கடையில் தான் வந்து ரெடியாக இருக்காது. இது 300-400 மீட்டர் வந்து உள்ள வரைக்கும் நடந்து போகணுமா. அது வரைக்கும் நடந்து போயிட்டு கொடுத்துட்டு வரேன். இப்போ தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டும் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு திருவான்மையூரில். பே முடியலையே. டெலிவரி கம்பெனி தந்துடலாம். ₹74 எவ்வளோ? 4 ரூபா வெயிட்டிங் பே. 4 ரூபா அதுதான். அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் ஆர்டர் இல்லைங்க. அதுக்கப்புறம் 12:30 மணிக்கு தான் போட்டான். சரி அதை முடித்தேன். லஞ்ச் பீக்கில் வெறும் 4 ஆர்டர் தான் ஓட்டினேன். அப்படியே டின்னர் பீக்கு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்நாக்ஸ் ஓட்டலைண்ணா. டின்னர் பீக் கரெக்டாக 6 மணிக்கு ஆன் பண்ணி அவன் வந்து 7 மணிக்கு மேலே தான் போட்டான். சரி மொத்தம் 10 ஆர்டர் ஓட்டினேன் டின்னர் பீக்கில். ₹600 மேலே. அப்படியே ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். முடிஞ்சிச்சு. அதை எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி இருக்கான்னு பார்த்துடலாம். 151 கிலோமீட்டர் ஓட்டி இருக்குங்க இன்றைக்கி ஃபுல்லாக. 150 கிலோமீட்டர் ஓட்டி ஒன்றுமே இல்லை. 1896 இன்சென்டிவ்லாம் சேர்த்து அவ்வளோதான் வந்திருக்கு. நான் வந்து சரி 15 மணி நேரத்துக்கு 2300 கிட்ட ஓட்டலாம்னு நினச்சா 1800 தான் ஓட்ட விட்டுருக்கான். எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே ஆர்டர் இல்லை. அதான்